वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों कलास पाठशालाவோட இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது ராஷ்டிர பாஷா புக் இந்தி பிரச்சார் வாகினி 3லேருந்து பத்ய செக்ஷனில் பொயட்ரி செக்ஷனில் பேஜ் நம்பர் 190ல் செகண்ட் பத்ய சுட்டி கா கண்டா பஜ்தே ஹி அப்படிங்கிற செகண்ட் பொயமோட பாவார்த்தை லேர்ன் பண்ண போகிறோம். இதில் 2 பாவார்த்து இருக்குது. பாவார்த்துன்னா பொயமோட ஸ்டான்ஸாவை கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டான்ஸாலேருந்து அதோட பாவார்த், அதோட கருத்து, அதில் என்ன மேட்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஹிந்தியில் எழுத போகிறோம். இது உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் தான் நீங்கள் பொயட்ரிலாம் அட்டன் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் பேப்பரில் இது உங்களுக்கு 5 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. 10 மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. முதல்ல அந்த பொயம் இப்போ செகண்ட் பொயம்குள்ளே நம்ம இதை படிக்கிறோம் லெசனில். அங்கே உங்களுக்கு 5 பொயம் கொடுத்து கேட்குறப்போ நீங்கள் எதுன்னு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டான்ஸாவில் இருக்க வேர்டிங்ஸ் என்னங்கிறத படித்து ஆன்சரை படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுவாங்க. வெறும் ஆன்சரை படிச்சுட்டு போனீங்கன்னா எதோட ஆன்சர் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். சுட்டிக்கா கண்டா பச்தேஹி அப்படிங்கிற இந்த போயம், அதாவது ஸ்கூல் பெல் அடிக்குது. அந்த பெல் அடித்த உடனே அந்த பசங்க வர்றது செய்கிறது, அதை பார்த்து போயட் அவருடைய சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த எல்லா பொயட்ரியிலுமே 2 பாவார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 190ல் செகண்ட் பொயமோட பாவார்த்து ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கா பாருங்கள். ஹன்ஸ்தே காத்தே சல் தேத்தே ஹே பத் பர் ஐசே जैसे बास्वर भाव वही हो कविता ஓங்கே. ஸோ இதை வச்சு இந்த வேர்டிங்ஸை வச்சு நம்ம இந்த போயம்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அப்போ தான் நம்ம அந்த போயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதோட பாயிண்ட்ஸ் என்னன்றது புரிஞ்சு நம்ம எழுதலாம். ஸோ அன்சே காத்தே சல் தேத்தே ஹே அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நம்மளுக்கு தெரியுது, குழந்தைங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு வராங்க அப்படிங்கிற வேர்டிங்ஸ். இதை க்ளூவாக வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். கவி ஒரு கவிதா அப்படிங்கிறதுக்கு முதல்ல இதோட பொயட் யார், இது போயம் என்ன போயம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் நம்மளுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இங்கே 2 டாப்பிக்கில் கவியை ஒரு கவிதா பாவுன்னு 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. விசேஷத்தான்னு இன்னொன்று எழுதினீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பொயட்ரியோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். ஏ பத்யாம்ஷ இந்த பார்ட் ஆஃப் த பொயம் இருக்கு இல்லையா, சுட்டி கா கண்டா பச்தே ஹி, அதாவது ஸ்கூல் பெல் அடித்ததும் அப்படிங்கிறோம். நாம கவிதாசே லியா கயஹே, இந்த பொயம்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த வேர்ட்ஸ் சென்டென்சஸ். இஸ்கே கவி ஹை, இதோட பொயட் யாருன்னா ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால் ஹை. கேதார்நாத் அகர்வால் தான் இதை எழுதினார். வே பிரகதிவாதி கவி ஹை, அதாவது இவர் எப்படிப்பட்ட போயிட்டுனா பிரகதிவாதின்னா முன்னேற சொல்லி நம்மளை அந்த பொயமில் கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி நம்மளை முன்னேற்ற துடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான பொயம்ஸ் எழுதுகிறவர் இவர். ஸோ பாவ், இந்த பொயமோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். ஸ்கூல் கா கண்டா பச்தே ஹி, ஸ்கூல் பெல் அடித்த உடனே ஃபௌரன் நிக்கல்தே, ஃபௌரன்னா உடனே, நிக்கல்தே கிளம்பிடுச்சிங்க குழந்தைங்க. சுஸ்து பச்சோங்கா சித்திரன் ஹை, சுஸ்து பத்தோன்னா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குது அந்த குழந்தைங்களோட சித்திரன், அழகாக பிக்சரைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. உன் பச்சோங்கே முக்கு பர், அந்த குழந்தைங்களோட முகத்தில் முஸ்குராஹட் ஹை, அதான் ஸ்மைல் இருக்குது அவங்களுடைய ஃபேஸில். உன்னே தேக்கற, அதை பார்த்து கவிக்கோ ஐசா லக்தா ஹை, உடனே பொயட்டுக்கு எப்படி தோணுதுன்னா ஐசா லக்தா ஹைனா அவர் என்ன நினைக்கிறார், ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உன்ஹே தேக்கர், அவங்கள பார்த்து கவிக்கோ ஐசா லக்தா ஹை, பொயட்டுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னோம்னா பச்சே ஸ்வயம் கவிதாகோ, இந்த குழந்தைங்களே ஒரு கவிதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தைங்களே ஒரு கவிதை மாதிரி ஒரு அழகானது அப்படிங்கிறாங்க குழந்தைங்கள பார்த்து. உனக்கே முக்குக்கி முஸ்குராஹட், அவங்களுடைய வாயில் இருக்கு இல்லையா புன்சிரிப்பு, ஸ்மைல், முஸ்குராஹட்னா ஸ்மைல், கவிதாக்கே பாவோ, அந்த கவிதையோட ஃபீலிங்ஸ் மாதிரி இருக்குது. குழந்தைங்க கவிதை மாதிரி இருக்காங்களாம், கவிதைகளாம், குழந்தைங்க கவிதைகள்னு சொல்கிறார் போயிட்டு. அவங்களோட ஸ்மைல் இருக்கு இல்லையா, அந்த முஸ்குராஹட், அது
கவிதாவுடைய அந்த உணர்வுகள் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே விசேஷத்தானு எழுதணும்னு வைங்களேன். कवि केदारनाथ अग्रवाल की कविता से हमें अपनी बचपन की याद आती है. நம்மளுக்கே என்ன ஆகுதுன்னா நம்ம சைல்டுஹுட்டோட மெமரி வருது. कवि केदारनाथ अग्रवाल की कविता से हमें अपने बचपन की याद आती है. நம்மளோட சைல்டுஹுட்டோட ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைன்னா कवि बच्चों का चित्रण कितनी अच्छी तरह करते हैं. அந்த குழந்தைங்களை வந்து பிக்சரைஸ் பண்ணி காக்கிறது कितनी अच्छी तरह करते हैं, எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காரு அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த விசேஷத்தாங்கிறது இந்த பொயமில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த உணர்வுகளை எழுதலாம். அடுத்து செகண்ட் இயர்ஸி பாருங்கள். மே நிஹார்த்தா ஹூँ उनको फिर अपने को और भूल जाता हूँ अपनी ஷீன் आयु को. ஸோ அந்த ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு எந்த க்ளூ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா பூல் ஜாத்தாகும் ஆயுக்கோ அப்படின்னா என்னோடய ஏஜையே நான் மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு க்ளூ வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எது சிம்பிளாக உங்களுக்கு எந்த வேர்டிங்ஸ் ஈஸியாக ஞாபகம் மைண்டில் இருக்குமோ அதை வச்சு படிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கவிதா யார் பொயம் எழுதினவங்க, அந்த பொயமோட பேர் என்னன்னு கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணோம். ஏ பத்யாம்ஷ சுட்டி கா கண்டா பச்சதேஹி நாம கவிதா சே லியா கயா ஹை. இந்த பொயம் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்டென்சஸ் சுட்டி கா கண்டா பச்சதேஹி பொயம்லேருந்து தந்திருக்காங்க. இஸ்கே கவி ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால் ஹை. இதோட பொயட் யாருன்னா ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால். ஏ பிரகதிவாதி கவி ஹை. இவர் எப்படிப்பட்டவர்னா, அதாவது முன்னேற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு டெவலப்மெண்டெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு பொயட்டு. பாவ் இந்த ஸ்டான்ஸாவோட ஃபீலிங்ஸ் என்ன, கருத்து என்ன? கண்டா பஜ்னேசி பெல் அடித்த உடனே ஜட் ஃபௌரன்னு போன சென்டென்ஸில் பார்த்தோம், போன பேராகிராஃபில். ஃபௌரன்னா உடனே, ஜட்டுனாலும் உடனே தான். ஜட் குஷி சே உடனே ஹாப்பியாக. நிக்கல்தே பச்சோங்கோ கவி தேக்தே ஹே கிளம்பிடுறாங்க அந்த குழந்தைங்க, அவங்களெல்லாம் பொயட் பார்க்குறாரு. இன்ஹே தேக்கர் இவங்களை பார்த்து வே சிர்ஃப் அப்பனே கோஹி நகி, அவர் தன்னை மட்டும் இல்லை அப்பனே கோஹி நகி பல்கி அந்த மாறாகன்னு சொல்லுவோம் தமிழில் பல்கின்னா, அப்படி ஆயு கோபி பூல் ஜாத்தே ஹே. ஆயுனா ஏஜ், தன்னோட ஏஜையே மறந்துடுறாரு. குழந்தைங்க பெல் அடித்தோடனே கிளம்பி வர்றதை பார்த்து அந்த அழகான அந்த காட்சியில் அவர் தன்னை மட்டும் இல்லை தன்னோட ஏஜையே மறந்துடுறாரு. இப்போ இங்கே விசேஷத்தா வந்து நம்ம எழுதுகிறப்ப என்ன எழுதலான்னா, கவி பச்சோங்கோ தேக்கர் अपनी आयु को भूल जाते हैं. सिर्फ कवि ही नहीं हम भी अपनी आयु भूल जाते हैं. पोएट மட்டும் இல்லை, हम भी நாமளும் अपनी आयु भूल जाते हैं, நம்மளோட ஏஜை மறந்துடுறோம். கித்னி சுந்தர் கவிதா ஹே, எவ்வளோ அழகான ஒரு பொயம் அப்படின்னு நீங்கள் இதோட விசேஷத்தை எழுதலாம். பொயம் பாவார்த்து ரொம்ப ஈஸியாக எழுதலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டான்ஸாவை படித்து அதில் வந்து நீங்கள் எதை க்ளூவாக வச்சுக்கிறீங்களோ, இல்லை சிலர் வந்து இல்லை இப்போ இந்த 2 லைன்ஸ் இருக்குன்னா அந்த ஃபஸ்ட் லைனை தான் நான் க்ளூவாக வச்சுக்குவேன், அதுதான் எனக்கு மெமரிக்கு பெஸ்ட்டுன்னு வச்சுக்கினா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது கன்ஃபியூஷனே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி படித்து சில வேர்ட்ஸ்லாம் அதில் இருக்கிறதையே இங்கே ரிப்பீட் ஆகுது ஆன்சர்ஸ்லாம், அப்படி இருக்கிறத நீங்கள் அப்படியே வந்து மெமரி பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். धन्यवाद. आपकी अध्यापिका कला மறக்காமல் எல்லாரும் கலாஸ் பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க.